வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் தற்பொழுது 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதி 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்த நிலையில் தற்பொழுது 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பினை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை, காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் அபராதம் விதித்தும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகனுக்கும் மரண தண்டனை, காவலர்கள் ராமதுரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்துவுக்கும் மரண தண்டனை விதித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 9 பேரையும் பார்த்தோமெனால் தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் நடந்து கொண்டுள்ளனர். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. வழக்கு விவகாரங்களை பார்க்கும் பொழுது மனம் பதபதைக்கிறது. நீதிமன்ற வழிகாட்டுதல்களை மறந்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கில் 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் பொழுது ஜெயராஜ், பெனிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். தந்தை மகனை இரக்கமின்றி அடித்ததை கொடூர செயலாகவே எடுத்துக்கொள்ள முடியும். பழிவாக்கும் நோக்கத்துடன் பெனிக்ஸ், ஜெயராஜ் தாக்கப்பட்டுள்ளனர் என்றும் தற்பொழுது நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு பார்த்தமேனால் ஜெயராக்ஸ் மற்றும் பெனிக்ஸ் உள்ளிட்ட இருவரும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் தங்களுடைய செல்போன் கடையை அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கூடுதல் நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டதாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விசாரணையின் பொழுது அவர்கள் அளித்த தகவல்களை ஒத்துக்கொள்ளாத போலீசார் இருவரையும் லத்தியால் பார்த்தோம்னால் அடித்து கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற விசாரணையில் இந்த தீர்ப்பை தற்பொழுது நீதிபதி உறுதி செய்திருக்கிறார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தரப்பிலும் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சிபிஐ இது ஒரு முன்மாதிரியான வழக்கு. அடுத்து வரக்கூடிய காவல்துறையினருக்கு இது முன்மாதிரியாக அமையக்கூடிய ஒரு வழக்கு என்பதனால் இதில் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பாகுபாடின்றி வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதை தவிர வேற வழியே இல்லை என்றும் தற்பொழுது அனைவருக்கும் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக பார்த்தோமெனால் அபராத தொகையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் குற்றவாளி ஆய்வாளர் ஸ்ரீதர், அதே போன்று 2வது குற்றவாளி ரகு கணேஷ், அதே போன்று தலைமை காவலர் உள்ளிட்டவர்களுக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூடுதல் காவலர்கள் பாலகிருஷ்ணன், ராமதுரை, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், முத்துராஜா, ரகு கணேஷ், வெயிலுத்துறை, முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை எதிர்த்து காவல்துறையின் குடும்பத்தினர் உடனடியாக பார்த்தோமேனால் உயர் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படாது. இது ஒருவேளை உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு விசாரணைக்கு சென்றால் காவல்துறை தரப்பில் பார்த்தோமேனால் விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதே போன்று உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் அரசு தரப்பில் தங்களுடைய வாதங்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்படும். அடுத்த கட்ட விசாரணையின் பொழுது இது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்டனை விவரங்கள் தற்பொழுது காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அமர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய குடும்பத்தினரும் தற்பொழுது உடைந்து போய் இருக்கின்றனர். இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரின் காவல்துறை குடும்பத்தினரும் தற்பொழுது விழிபிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கிறது. இந்த வழக்கு பார்த்தோம்னால் அடுத்து வரக்கூடிய அந்த காவல்துறையினர் பொதுமக்கள் மீதோ அல்லது உரிய விசாரணையின்றியோ அடித்துக் கொள்வது எந்த வகையிலும் சரியாக இருக்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் தற்பொழுது நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த முக்கிய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்.